வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஈஸி அண்ட் ஹெல்தியான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். அரிசி பருப்பு எல்லாம் சேர்க்காத இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய கார்ன் அடை பண்ண போறோம். இதுக்கு வந்து சோடா ஈனோ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு, டின்னருக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாவே இருக்கும். கார்ன் வந்து இப்ப சீசனாவும் இருக்கு, அது உடம்புக்கும் நல்லது. நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்தும் பண்ணலாம் அப்படிங்கறதுனால நல்லா ஃபில்லிங்கா இருக்கும், அதே நேரம் ஹெவியாவும் இருக்காது. இந்த அடை வந்து நல்ல மேல் சைடும் கீழ் சைடும் நல்லா கோல்டன் கலர்ல வரும். ஆனா அதே நேரம் மொறுமொறுன்னு இருக்காது, நல்லா சாஃப்டா வரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இன்ஸ்டன்ட் கார்ன் அடை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்வீட் கார்ன் கிளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதை போல மெல்லிஸ் கிரேட்டர்ல நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து ஸ்வீட் கார்ன் நம்ம முத்து முத்தா எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியே பிடிச்சி நம்ம கிரேட் பண்ணிடலாம். ஈஸியா வந்து கிரேட் ஆயிடும். ஸ்வீட் கார்ன் பாருங்க, துருவி எடுத்துட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியா வந்திருக்கு. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1/2 கப்பு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஓட்ஸ் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த பிசு பிசுப்பு தன்மை குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரோஸ்ட் பண்றோம். நம்ம வந்து கிரேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த கார்ன் வந்து 2 கப் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு ஓட்ஸ் சேர்த்தா கரெக்டா இருக்கும். இதோடைய காரத்துக்கு வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஓட்ஸோட சேர்ந்து மிளகாயும் வறுபட்டுடும். இப்படி ஓட்ஸ் தொட்டோம்னா நல்லா சூடா இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஓட்ஸ் வந்து சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிரேட் பண்ணிருக்கிற கார்ன்ல 2 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கலாம். டெக்ஸ்டர் வந்து நல்லா கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, வறுத்த ஓட்ஸையும் மிளகாயும் நான் வந்து இது போல பவுடர் பண்ணிருக்கேன். ஓட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கலர் பிரைட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 இன்ச்சு இஞ்சியை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். நம்ம வேணா கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணிருக்கிற 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நான் கிரேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். பொடியா கட் பண்ணிருக்கிற குடமிளகாய், பொடியா கட் பண்ணிருக்கிற கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி கெட்டியா இருக்கு. இப்படியே தோசைக்கல்ல போட்டு நம்ம அப்படியே அடை மாதிரி கையால தட்டினாலும் தட்டிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமா தண்ணியை விட்டு நம்ம அடை மாவுலாம் அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியா கிடைக்கூடாது. இந்த மாவு கொஞ்சம் அப்படி திக்கா தான் இருக்கணும். கல் நல்லா சூடாயிடுத்து, அடை பண்ணிக்கலாம். பாருங்க, மாவு வந்து இதை போல கெட்டியா தான் இருக்கணும். நம்ம அடை மாவுலாம் அரைப்போம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப மெல்லீஸா பண்ணாம கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கா பண்ணிக்கணும். இல்லைன்னா இது போல கை லேசா ஈரம் பண்ணிட்டு கையால கூட தட்டிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு சுத்தி எண்ணெய் விட்டுப்போம். ஒரு பக்கம் வேந்ததை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே போல கீழே சைடும் வந்து கிறிஸ்பியா வரணும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லயே இருக்கட்டும். இந்த சைடும் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. இப்ப இந்த இன்ஸ்டன்ட் அடைய நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். 2 சைடும் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும். சென்டர்ல வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். செம டேஸ்டாவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் வந்து நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு பண்ணி எடுத்துப்போம். இன்ஸ்டன்ட் கார்ன் ஊத்தப்பம் பாருங்க, எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. 2 சைடு அழகா நல்லா கோல்டன் கலர்ல, அதே நேரம் நல்லா சாஃப்டாவும் இருக்கும். நான் உள்ள டெக்ஸ்டரும் காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. நல்ல மெத்துன்னு இருக்கும், சாஃப்டா இருக்கும். நமக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்து நம்ம இதை ஹெல்தியா பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும், அதே நேரம் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். பாருங்க, தொட்டுக்கிறதுக்கு வந்து எலுமிச்சம்பழ சட்னி பண்ணிருக்கேன். இந்த சட்னி வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. இந்த எலுமிச்சம்பழ சட்னியோட இந்த இன்ஸ்டன்ட் கார்ன் ஊத்தப்பம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்ஸ்டன்ட் கார்ன் அடை ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. இது வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இது தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து எலுமிச்சம்பழ சட்னி பண்ணிருக்கேன். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன்.
அந்த எலுமிச்சம்பழ சட்னியோட இன்ஸ்டன்ட் கார்ன் அடைய டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. அடை வந்து நல்லா மைல்டா இருக்கு. இந்த சட்னி கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. இது ரெண்டும் வந்து ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். இப்ப வந்து கார்ன் நல்ல சீசனா இருக்கு. மாவு இல்லாத நேரத்துல நம்ம தாராளமா இந்த அடைய பண்ணிக்கலாம். ரொம்ப நினைச்ச நேரத்துல பண்ண ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்துல நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இந்த கிரேட் பண்ணி பண்ணாதான் நல்லா இருக்கும். இது மிக்சியில அரைச்சோம் அப்படின்னா நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆயிடும். கிரேட் பண்ணும்போது கொஞ்சம் பேஸ்டாவும் இருக்கும், கொஞ்சம் சின்ன பீசஸாவும் இருக்கும். அப்ப அந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு வந்து நான் கேரட், குடமிளகா சேர்த்து பண்ணிருக்கேன். எந்த காய்கறியும் சேர்க்காம ஜஸ்ட் இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே பிளெயினா பண்ணாலும் பண்ணலாம். ஜீரகம், மிளகு தட்டி போட்டு பண்ணாலும் நல்லா இருக்கும். இல்ல காய்கறிகள் நிறைய போட்டு பண்ணாலும் நல்லா இருக்கும். அரிசி பருப்பு நம்ம எதுவுமே சேர்க்காததுனால ரொம்ப ஹெவியாவும் இருக்காது. சாப்பிடும்போது நல்லா லைட்டா இருக்கும். டின்னருக்கு வந்து நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்டா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலுமே ரொம்ப நேரம் ஆனாலும் அதே மாதிரி சாஃப்ட்னஸோட சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து நான் கார்ன் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம சாதாரண லோக்கலா கிடைக்கக்கூடிய மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பிஞ்சா இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த கார்ன் வந்து சீசன்ல நமக்கு நல்லா கிடைச்சிட்டு இருக்கும் போதே இந்த கார்ன் அடைய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிளாஸா வரும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.